வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையில் ஒரு கல்யாணத்தை நிறுத்த ஒரு கும்பலே பாடுபடுது. எதனால் அப்படி செய்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்கல்ல? வாங்க கதை கேட்கலாம். ஆனால் ஒன்றுங்க, இந்த கதையில் வர முடிவை யாருமே கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு முடிவை கொடுத்துருப்பாரு அமரர் கல்கி அவர்கள். அவர் எழுதின சிறுகதை கமலாவின் கல்யாணம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். இந்த கதை பால்ய விவாகம் பழக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் அப்படின்னா தெரியாதவங்களே கிடையாது. அவ்வளவு பிரசித்தமான வக்கீல் அவர். நல்ல பண வசதி உடையவர். அவருக்கு 4 பெண்கள், ஒரு பையன் பேர் கல்யாண சுந்தரம். இவர்கிட்ட 4 பேர் ஜூனியராக வேலை செய்கிறாங்க. இவருக்கு ஏன் அந்த ஹோம் ரூல் பட்டம் வந்தது அப்படின்னா, இவர் அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்தின ஹோம் ரூல் கிளர்ச்சியில் பங்கு பெற்றதுனால இவருக்கு அந்த பெயர் வந்தது. இவர் நல்ல வசதியானவர். இவர் சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு இருந்தது அந்த ஊரில். ஒரு நாள் மாமண்டூர்லேருந்து ஒரு கட்சிக்காரன் வரான். வந்தவன் அங்கே நடக்க இருந்த ஒரு கல்யாணத்தை பற்றி ரொம்பவே ஆதங்கப்பட்டு கோவப்பட்டு பேசுகிறான். அதாவது ஒரு 55 வயசு கிழவன் ஒரு 12 வயசு சிறுமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு பேசிப்பாங்க. அந்த சமயம் கோபாலகிருஷ்ண ஐயர் அங்கே வராரு. வந்தவர், நீங்கள் எல்லாம் பேச்சோடு சரி, இந்த திட்டம் தீட்டினா மட்டும் போதாது, அதை செயல்லையும் காட்டணும் அப்படின்னு பேசி இன்னமும் அவங்கள உசுப்பேற்றி விடுறாரு. அதன்படி எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போய் இந்த நிறுத்துறது அப்படின்னு திட்டமிடுறாங்க. இடையில் ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லாருக்கும் லீவ் இருந்தது. ஸோ இது வசதியாக போயிடுச்சு. கல்யாணம் திருவள்ளர் சோலையில் நடக்கிறதா இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாண வீட்டில் என்ன நடக்குது, இவங்களுக்கு சாப்பாடு வசதி இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஒரு பையனை முன்னாலே அனுப்பிடுவாங்க. அடுத்த நாள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 20 பேர்கிட்ட கிளம்பி போகிறாங்க. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பையன் சைக்கிளில் எதிர்க்க வரான். பார்த்த உடனே பஸ்ஸு நிற்கிது. அந்த பையனை விசாரித்தப்ப கல்யாண திட்டத்தை மாற்றிட்டாங்க. அதாவது கல்யாணம் திருவள்ளர் சோலையில் நடக்க போகிறதில்ல, குலசேகரபுரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அவங்களுடைய திட்டத்தை பார்த்து இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு துரிதமாக வேலை செஞ்சுருக்காங்களே அப்படின்னு. எல்லாரும் குலசேகரபுரத்தை நோக்கி போகிறாங்க. போய் கல்யாண வீட்டுக்கும் போயிட்டாங்க. அப்போ தான் மாப்பிள்ளை பரதேச கோலத்துக்கு வந்திருப்பார். எல்லாரும் போய் அவரை சூழ்ந்து நின்றுக்கிறாங்க. பார்த்தா அவர் வேறு யாரும் இல்லை, கணபதி ராம் சாஸ்திரிகள். இவரும் ஒரு வக்கீல் தான். ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவர்கிட்ட ஒரு வட்டி விட்டு அதன் மூலமாக பணம் சம்பாரித்து ஒரு 50,000 போல் சேர்த்து வச்சுருப்பார். ரொம்ப சாது. இவர் போய் எப்படி இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் அவரை சூழ்ந்து, ஒரு சிறுமி, ஒரு 12 வயசு பொண்ணை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா, நீங்கள் படித்தவங்க, தெரிஞ்சவங்க, நீங்களே இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் இந்த கல்யாணத்தில் அந்த அளவு இஷ்டம் இல்லை போல் இருக்குது. தீவிரமாக அவர் அதில் இல்லை. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பா, பிரச்சனை தீர்ந்தது, இவ்வளோ எளிதாக முடியும்னு வந்தவங்க நினைக்கவே இல்லை. அப்போ தான் கோபால் ஐயர் சொல்கிறாரு, பொண்ணோட அப்பாவை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்கிறாங்க. பெண்ணோட அப்பா வைத்தீஸ்வர ஐயர் வராரு. எல்லாரும் ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்குது. கொஞ்ச நேரம்தான். அதுக்குள்ளே கோபால ஐயர் எல்லாத்தையும் நிறுத்தி ஒரு முடிவு கொண்டு வராரு. கல்யாணம் நிறுத்தப்படுது. அப்போ தான் அந்த பெண்ணோட தகப்பனார் கேட்குறாரு, நான் கல்யாணத்துக்கு 200 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். 200 ரூபான்றது அந்த காலத்தில் அதிகம். நம்ம இப்போ பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது
பால்ய விவாகம் பழக்கத்தில் இருந்த காலம்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ நடந்த ஒரு விஷயம் இது. அப்போ அதனால் ரூ. 200 செலவாச்சு. நானும் பெரிய சம்சாரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோபால் ஐயர் என்ன பண்ணுறாரு, தன்கிட்ட இருந்து ஒரு ரூ. 100 எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்திருக்கிற பிராமணர்களுக்கும் என்ன கொடுக்கணுமோ அந்த ரூபாவை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. கல்யாணம் நிறுத்தப்படுது. ஆனால் பக்கத்து ரூம்லேருந்து ஒரு அழற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த கல்யாண பெண், அந்த சிறுமி அழுதுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா சமாதானம் பண்ணுறாங்க. எதுக்கு அழற, எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவள் ஏதோ சொல்லிகிட்ருக்கா. அப்போ தான் அந்த பெண்ணோட அப்பா வைத்தீஸ்வர ஐயர் சொல்கிறாரு, எல்லாம் நான் என்னோடய மனைவியோட பேச்சை கேட்டு தான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி பழிய மனைவி மேலே போடுறாரு. ஒரு வழியாக கல்யாணம் நிறுத்தப்படுது. எல்லாரும் திரும்புகிறாங்க. கல்யாணம் அதாவது கணபதி ராம் சாஸ்திரியும் தன்னோட இடத்துக்கு ஊருக்கு போயிடுறாரு. ஆனால் அடுத்த நாள்லேருந்து அவர் வேலைக்கு போகும்போது எல்லாரும் அவரை கேலி பேசுகிறாங்க. அவரை ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அவரால் தலை காட்டவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு கேலி பண்ணுறாங்க. கணபதி ராம் சாஸ்திரிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இதெல்லாம் அவர் செஞ்ச ஏற்பாடும் கிடையாது. எல்லாரும் அவரை தொந்தரவு பண்ணுறாங்க. அதனால் இவரும் அரைகுறையாக ஏதோ சம்மதம் சொல்லிடுறாரு. கணபதி ராம் சாஸ்திரியோட மனைவி இறந்துடுறாங்க. அவங்களுடைய 3 வயசு பெண் குழந்தையும் கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தில் தொலைச்சிடுறாரு. இப்போ கணபதி ராம் சாஸ்திரி தனியாக தான் பல வருஷங்களாக இருக்கிறாரு. இவரோட அவருடைய விதவை தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும். இந்த 2 குழந்தைங்களையும் கணபதி ராம் சாஸ்திரி தான் படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாரு. அப்போல்லாம் இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே கிடையாது. இந்த என்ன பண்ணுறா, இந்த பெண்ணோடையே அவளுடைய வீட்டுக்கே போய் தங்கிடுறா. இப்போ கணபதி ராம் சாஸ்திரிக்கு யாருமே கிடையாது. ஒரு பையனை சமையலுக்கு வேலைக்கு போட்டுட்டு அவர் பாட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவ்வளோதான், தனியாக தான் இருக்கார். ஸோ இதனால் அவருக்குமே ஒரு கல்யாணம் பண்ணணுன்ற விருப்பம் இல்லைன்னாலும் சரின்னு சொல்ல தோணுது. இதுதான் நடந்தது. கொஞ்ச நாள் ஆகுது. எல்லாரும் கேலி பேசுகிறாங்க. ஆனாலும் இவர் எதையும் காதில் வாங்கிக்காமல் அவர் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கார். ஒரு வாரம் ஆகுது. இந்த பெண் வீட்டிலேருந்து திடீர்னு கணபதி ராம் சாஸ்திரி வீட்டுக்கு ஒரு நாள் எல்லாரும் வந்துடுறாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே ஒரு கடிதத்தை ஒரு ஆள் மூலமாக கோபாலகிருஷ்ண ஐயருக்கு கொடுத்து விடுறாரு. கோபாலகிருஷ்ண ஐயர் அந்த கடிதத்தை படிச்சுட்டு தன்னோட ஜூனியரான ராகவனையும் கூப்பிட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அப்படி போகும்போது அவருடைய மகன் கல்யாண சுந்தரமும் கூடவே வரான். இந்த 3 பேரும் கணபதி ராம் சாஸ்திரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வைத்தீஸ்வர ஐயர், அதாவது அந்த பெண்ணோட அப்பா, அவரும் கணபதி ராம் சாஸ்திரியும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பக்கத்து அறையிலேயே 2 பெண்கள் இருக்காங்க. அது அந்த கல்யாண பெண் கமலா, அவளுடைய தாயார் 2 பேரும் இருக்காங்க. இவர் கோபாலகிருஷ்ண ஐயர் அங்கே போனதும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணோட அப்பா சொல்கிறாரு, நானும் ஏழை, 3 வருஷமாக எனக்கு வேலையே கிடையாது, நான் ரொம்ப வறுமையில் திண்டாடிட்டுருக்கேன். இந்த நிலையில் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் எப்படி பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தப்படுறாரு, கோபமும் படுறாரு. கோபாலகிருஷ்ண ஐயருக்கு அவர் பேசுனதை கேட்டு ரொம்ப கோபமாயிடுது. அந்த பெண்ணை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. கமலா நிற்கிறா. அவகிட்ட, குழந்தை, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா? உன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணதா உங்கள் அப்பா சொல்கிறாரு, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. கமலாவும், ஆமாம், நான் என்னுடைய விருப்பத்தினால தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன், எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறா. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த சின்ன பெண்ணு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சா? இதில் இந்த பெற்றோர்கள் அவளை தொல்லை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறா, நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்குறா. உடனே கமலாவோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருந்த அறைக்கு போகிறாங்க.
இந்த பெண் வந்து அவர்கிட்ட இல்லை நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடமாக பேசுகிறா. கோபாலகிருஷ்ண ஐயருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்க உண்மைதான், இந்த பொண்ணோட விருப்பத்தின் பேரில் தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிடுறாரு. அந்த சமயம் கமலாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ வயசான ஆளுக்கு பெண்ணை கொடுக்கறதான்னு இவ்வளோ சண்டை போடுறீங்களே, உங்கள் வீட்லேயும் தான் ஒரு கல்யாணம் ஆகாத பையன் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே இவளை அப்படின்னு சொல்கிறா. கோபால ஐயருக்கு தூக்கி வாரி போடுது, கெட்டிக்காரி தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. 3 பேரும் கோவமாக எழுந்துச்சு கோபாலகிருஷ்ண ஐயர், அப்புறம் அவருடைய ஜூனியர் ராகவன் பையன் கல்யாண சுந்தரம் 3 பேருமே தன்னோட வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாளெல்லாம் அன்னைக்கு முழுசும் இந்த பேச்சே அங்கே நடந்துகிட்ருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் திருப்பி என்ன ஆகுது, கணபதிராம் சாஸ்திரி வேர்க்க விறுவிறுக்க கோபாலகிருஷ்ண ஐயர் வீட்டுக்கு வராரு. என்னாச்சு அவரை வந்து ஆசுவாசப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அந்த அளவுக்கு அவர் வந்து பயந்து போய் ஒரு 20 வருஷம் கூடினவர் மாதிரி அவ்வளோ தோற்றத்துலேயும் இதுலேயும் ரொம்ப சோர்வாக பயந்த மாதிரி தெரிகிறாரு. முதல்ல அவரை வந்து உட்கார வைக்கிறாங்க. நிதானமாக என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண ஐயர் கேட்குறாரு. அப்போ தான் கணபதிராம் சாஸ்திரி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த பெண் வந்து என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னா. சரி என்ன தான் பேசுகிறா அப்படின்னு கேட்கலாமே அப்படின்னு நானும் சரின்னு சொன்னேன். அப்போ தான் அந்த கமலா சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை அப்பா அம்மாவுக்கு நான் இதுக்கு மேலே தொல்லை கொடுக்க முடியாது, அவங்க வறுமையில் வாடுறாங்க, அப்படி உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டா வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவருக்கே கூட மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா சொல்கிற, இந்த வறுமையினாலேயா என்ன வயசான என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னு கேட்பார். அப்போ தான் சொல்வார், கமலா சொல்வா, நான் எவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு பாரமாக இருக்கிறது, பெற்றவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறா. அது என்ன அப்படி சொல்லிட்ட, அப்போ அவங்க உன்னை பெற்றவங்க கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு கணபதிராம் சாஸ்திரி. அப்போ தான் கமலா சொல்கிறா, எனக்கே இந்த உண்மை ஒரு மாதத்துக்கு முன்னே தான் தெரியும். என்னோடய கல்யாண விஷயமா அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. கல்யாண விஷயம் பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நான் கேட்க போய் அப்போ தான் அப்பா சொன்னார், ஒரு சின்ன குழந்தைய வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன வயசானவர் வசதியாக இருக்க போகிறா, நம்ம 12 வருஷமாக வளர்த்தோம் இல்லையா, இப்போ போய் என்ன நம்ம இது பண்ண, அப்போல்லாம் நம்ம வந்து வேறு பொண்ணுன்னா நினச்சோம், நம்ம ஏதோ நடுத்தெருவில் நின்றுட்டு அழுதுட்டு இருந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ வளர்த்துருக்கோம், இது கூட அவள் செய்யக்கூடாதா நமக்காக அப்படின்னு சொல்வாள். அப்போ தான் கமலாவுக்கு விஷயமே தெரியும், தான் வந்து அவங்களுடைய பொண்ணே கிடையாது அப்படின்னு. வேறு இதை சொல்லி முடித்ததும் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அப்போ கமலா ஒரு விஷயம் சொல்கிறா, நான் வந்து அதாவது கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தில் அந்த சமயம் என்னுடைய பெற்றோர்கள் என்னை தவற விட்டுட்டேன், அப்போ தான் இவங்க என்னை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் கணபதிராம் ஐயருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. பதட்டம், பயம், ஒரு சந்தோஷம், என்ன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுறாருன்னே அவர் சொல்லவே முடியல. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு, குழந்தை தப்பாக நினைக்காத, உன்னுடைய வலது காதை மடித்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவளும் தன்னோட காதை மடித்து காமிக்கிறா. அந்த இடத்துல 3 மச்சம் இருக்குது. அதுதான் கணபதிராம் சாஸ்திரியோட பெண் குழந்தையோட அடையாளம். அப்போ கமலா தான் அவருடைய பெண் குழந்தை, அதாவது அந்த மகாமகத்தில் தொலைச்ச பெண் குழந்தை. அவர் அப்படியே இது சொல்லும் போது அப்படியே பதறி போகிறாரு. கை அந்த ரோமமே சிலிர்த்து நிற்குது. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா என்னுடைய நிலைமை நினச்சி பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருப்பேன். நல்ல வேளை கடவுள் தான் உங்களை அனுப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு கணபதிராம் சாஸ்திரி. ஆக கமலா
கணபதிராம் சாஸ்திரியோட தொலைந்து போன பெண் குழந்தை. நல்ல வேளை அந்த பெண் குழந்தைய இவரே கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுது. ஆனால் கடவுள் கோபாலகிருஷ்ண ஐயர் மூலமாக அந்த கல்யாணம் நிறுத்தப்படுது. யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு பாவமான காரியமாக இருந்திருக்கும் இல்லையா? அதிலிருந்து அவர் தப்பிக்கிறாரு. அப்போ தான் கணபதிராம் சாஸ்திரியை அவரே கேட்குறாரு கோபாலகிருஷ்ண ஐயர்கிட்ட, உங்கள் மகனுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சம்மதிக்கிறாரு. தன்னுடைய பெண் குழந்தைய இப்போ கல்யாண சுந்தரம், அதாவது கோபாலகிருஷ்ண ஐயரோட பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்படி கேட்டுக்கிறாரு. கோபாலகிருஷ்ண ஐயரும் சம்மதிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல, முடிவு அமரர் கல்கி அவர்கள் வேறு மாதிரி வச்சுருப்பாருன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இது நம்ம கெஸ் பண்ணியே இருக்க மாட்டோம். ஏதோ காரணம் சொல்லி கல்யாணம் நிறுத்தியிருப்பாங்க, கல்யாணம் ஆகாமல் போயிருக்கும், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அப்படி தானே நினச்சிருப்போம். இந்த மாதிரியான ஒரு காரணம் நம்மளே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கேட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.